Assalamu alaikum friends, welcome back to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி ஹோம் மேட் லசானியா. நான் இந்த லசானியா ஷீட்ஸ் வீட்டிலே தயாரிச்சுக்கிறேன். ஹோம் மேட் லசானியா ஷீட்ஸ். இது நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது நான் ஒன்று ஷாப்ஸில் வாங்க தேவையில்ல, அதையும் விட டேஸ்டியாக அதையும் விட கிறிஸ்பியாகிக்கும் நீங்கள் இது ஹோம் மேடாக செஞ்சு கொண்டீங்கண்டா. வாங்க நாங்கள் இந்த ரெசிபியை செய்வோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் லசானியா ஷீட்ஸ் செஞ்சுக்கொள்வோம். இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கே ஒரு எக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சால்ட் ஒரு 2-3 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நான் ஒரு பேன் கேக் கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது மிச்சம் லூஸும் இல்லாமல் மிச்சம் திக்கும் இல்லாமல் நாங்கள் எப்படி யூஸ்வலாக பேன் கேக் செய்வோமோ அந்த அளவுக்கு இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுண்டா ஓகே. இப்போ நாங்கள் இதை எப்படி பேன் கேக் செஞ்சுக்கொள்வோமோ அதே மாதிரி ஒரு பேன் வச்சு நார்மலாக எங்களோட பேன் கேக்கோட சைஸ்க்கு தோசையை விட கொஞ்சம் சின்னதாக நாங்கள் பேன் கேக் செஞ்சுக்கொள்ளணும். இதில் என்ன விஷயம்டா, நாங்கள் நார்மலாக பேன் கேக் செய்ய போக்கல ஒரு சைட் தான் நாங்கள் குக்காக வேவுறதுக்கு விடுவோம். இது அப்படி இல்லை, நாங்கள் போத் சைடை நல்லா திருப்பி போட்டு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் செய்ய போகிற லசானியா ரெசிபிக்கு இது தான் ஷீட்ஸ். உண்மைக்குமே நீங்கள் ஷாப்ஸில் வாங்குறதுக்கு விடவும் உங்களுக்கு சரியான பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்கும். இது நான் ஒருக்க ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோ டேஸ்டியாக வந்துச்சு. அதுதான் நான் இந்த ரெசிபி உங்களுக்கும் காட்டும் அப்படின்னு நினச்சேன். இப்போ எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஷீட்ஸ் நான் இதில் செஞ்சுக்கொள்கிறேன். இப்போ இது விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், நான் 2 பக்கத்தையும் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லாவே வேவணும். ஒரு பக்கம் மட்டும் வேவப்படா, டபுள் சைட் போட்டு நல்லா பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதில் நீங்கள் செய்கிற கணக்கு, இப்போ நான் ஒரு ட்ரேக்கு தான் செய்ய போகிறேன். எனக்கு ஒரு 8-9 ஷீட்ஸ் போல் தேவை. நான் அதை இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ட்ரே 2 ட்ரே தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நாங்கள் இதில் கீமாவை செய்வோம். ஒரு பேன் எடுத்து அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணி அதை நல்லா ஹீட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு ஒரு 4-5 கார்லிக் எடுத்து அதை நல்லா சாப் பண்ணி அதை நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணி இதை கொஞ்சம் இந்த பட்டர்லேயும் ஆயிலையும் சாட்டை பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு நான் இன்றைக்கி ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் 3 ஆனியன்ஸ் எடுத்துக்கிறேன். அதையும் கட் பண்ணி அதையும் நல்லா இதுக்கு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் சாட்டை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு க்ரீன் சில்லி ஒரு 2-3 எடுத்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் சாட்டை பண்ணி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வரப்போக்குள்ள கேரட் 150 கிராம்ஸ் கேரட் இப்படி நான் பாக்ஸ் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு இதில் நல்லா கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி லீக்ஸும் 150 கிராம்ஸே எடுத்துக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். இப்போ இதுக்கு நான் டொமேட்டோ பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி திரும்பவும் இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் 200 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் இன்னும் கொஞ்சம். அதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சுகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், ப்ரௌன் சுகர். இப்போ எல்லாத்தையும் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். சுகர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அது ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இதுக்கு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக்காக விடணும். ஒரு 2 மினிட்ஸில் மாதிரி ஓப்பன் பண்ணி இதுக்கு நான் கொஞ்சம் ஒரிகானோ போட்டுக்கொள்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொண்டால் நல்லாவே போதும். ஸோ திரும்ப இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி நாங்கள் அதை குக் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வெஜிடபிள் சாஸ் செஞ்சுக்கொள்வோம். இதுக்கு ஒரு பேனுக்கு 2 டீஸ்பூன் மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கொள்வோம்.
3 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஆக்கிட வேணும், அப்போ எல்லாம் ரோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். இது நல்லா இந்த பட்டரோட இந்த ஃப்ளார் மிக்ஸ் ஆகணுன்னு இதை வந்து நாங்கள் ஸ்டவ்லேருந்து அப்படியே இறக்கிடணும். இறக்கி எடுத்து வச்சு தான் நாங்கள் மில்க் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு நான் வந்து 2 கப்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். இது ஓரளவு மிக்ஸ் ஆகின பிறகு தான் நாங்கள் திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கொண்டேன். இது நல்லா கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி சாஸை ரெடி பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு சால்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த சாஸ்ட கன்சிஸ்டன்சியை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அது எப்படின்னா, ஸ்பூனை மறுபக்கம் திருப்பி ஒரு கோடு போட்டால் அந்த கோடு அப்படியே மறையாமல் நிற்கும். அப்போ வந்து இதில் கன்சிஸ்டன்சி ஸ்டப்பாக கணக்கு வந்துருச்சுட்டு தான் அர்த்தம். ஸோ இப்போ இந்த கீமா கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கீமா வந்து நல்ல கிரேவியாக தான் நிற்கணும். அப்போ தான் அந்த ஷீட்ஸ்க்கு எங்களுக்கு கணக்காக ஆட் பண்ணிடும். ஸோ அதுட்டு க்ரீமியாக வரணும். இது ட்ரை ஆகிக்கப்பட நல்லா இந்த மாதிரி கிரேவியாக தான் நிற்கணும். ஸோ நாங்கள் இப்போ ரெடி பண்ணிக்கொள்வோம். ஒரு ட்ரே எடுத்து இப்போ நான் செஞ்சேன் பேன் கேக், அதை நாங்கள் அடியில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இப்போ சில நேரத்துக்கு லசானியா ஷீட் எடுக்க கிடைக்காது. சில சூப்பர் மார்க்கெட்ஸில் விற்கும், சில சூப்பர் மார்க்கெட்ஸில் விற்காது. அது எல்லாத்துக்கும் விட உங்களுக்கு லேசி ஹோம்மேடாக நீங்கள் வீட்டிலையே இப்படி செஞ்சு கொடுறது சரியான ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து கீமாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். கிரேவியோடே கீமாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். எனக்கு கிரேவியில் ஆவி பறக்குது. இப்போ எல்லா பக்கத்துக்கும் வாரா மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். கீமாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலால் நாங்கள் சாஸை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, கீமா கவர் ஆகிற மாதிரிக்கே ஆட் பண்ணிக்கொள்வோம். இந்த சாஸும் நல்ல கிரேவி தன்மையாக லூஸாக தான் வைக்கணும். அப்போ தான் அதோட பேக்காவி வரப்போக்கும் நல்லா க்ரீமியாக வரும். இப்போ இதுக்கு மேலால் இன்னொரு லேயர் நாங்கள் பேன் கேக் ஆட் பண்ணி கீமா வச்சுக்கொள்வோம். இதேமாதிரி உங்களுக்கு வேண்டிய மாதிரி லேயர்ஸ் இதில் வச்சுக்கொள்ளும். உங்களுக்கு இந்த ட்ரே ஃபுல்லாகவே லேயர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும்டா அதே மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். உங்களோட வீட்டில் உள்ள ஆக்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஹாஃப் ட்ரேயும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளலும். வேண்டிய மாதிரி ஈஸியாக பேன் கேக்கும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளலும். இப்போ பாருங்கள், சூப்பராக க்ரீமியாக வரும். இது பேக்காவின்னு இப்போ நான் எனக்கு வேணுன்ற அளவுக்கு லேயர்ஸ் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதுக்கு மேலால் மொசரெல்லா சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைனல் டச் மொசரெல்லா சீஸ். அதுக்கு பிறகு இதை வந்து ஒரு 180ல் சரியாக ஒரு 20 மினிட்ஸ் மட்டுக்கு பேக் பண்ணி எடுத்தால் சட்டப்படி லசானியா, ஹோம்மேட் லசானியா ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், என் ஹோம்மேட் லசானியா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். அந்தளவுக்கு க்ரீமியாகவும் சூப்பர் டேஸ்டியாகவும் வந்திக்குது. நான் வீட்டில் செஞ்சு எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க, நான் இதை இப்போ கட் பண்ணி காட்டுறேன். எப்படி க்ரீமியாக வந்திக்குதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸும் கூட விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இது.
மேட் லசானியா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் சூப்பரான ஸ்பைசி ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே.